இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரி தான் அஸ்வின் திடுதிப்புன்னு தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து விலகிட்டாருங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம். என்னப்பா ஆச்சு அஸ்வினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது தான் இப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா, அஸ்வின் அவர்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அஸ்வின் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டு இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து விலகிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே பிசிசிஐ இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்வினுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்க அஸ்வினுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்த கேட்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா வந்திருக்குங்க. ஏன்னா நேத்து மேட்ச்ல தான் அஸ்வின் ஜாக்ரோலியோட விக்கெட்டை எடுத்து அவரோட 500வது விக்கெட்டை எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாரு. ஸோ இந்த ஒரு சாதனையை படைச்ச உடனே அவர் சந்தோஷமா என்ன சொன்னார்னா, இந்த சாதனையை நான் என்னோட ஃபேமிலிக்காண்டி டெடிகேட் பண்றேன், இந்த விக்கெட்டை அவங்களுக்காண்டி டெடிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு மனுஷன். அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை கலைக்கும் விதமா அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. உண்மையிலே அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா விளையாண்டுக்கலாம். ஆனா நம்ம ஒரு கட்டத்துல ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சை டிராப் பண்ணிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காண்டி இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், இப்ப அஸ்வின் டீமை விட்டு வெளியே போனனால அடுத்து உள்ள வர சப்ஸ்டியூட் கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே இது யார் கையில இருக்குன்னா பென் ஸ்டோக்ஸ் கையில தாங்க வந்திருக்கு. அவர் நினைச்சாதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அடுத்து வர சப்ஸ்டியூட் கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வர முடியும். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கன்கஷன் சப்ஸ்டியூட் எல்லாம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அடுத்து அவங்களால விளையாடவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேயரோட சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி கன்கஷன் சப்ஸ்டியூட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு இன்ஜுரி எதுவுமே ஆகல, அவர் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு தான் டீமை விட்டு வெளியே போயிருக்காரு. சோ இப்படி இருக்க சமயத்துல கன்கஷன் சப்ஸ்டியூட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இல்ல. இதனால நம்ம 4 பவுலர்ஸை வச்சும் 10 பேட்ஸ்மேன்ஸை வச்சுதான் விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா இப்படி இருக்க சமயத்துல பென் ஸ்டோக்ஸ் மனசு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கன்கஷன் சப்ஸ்டியூட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் கிட்ட அப்பீல் பண்ணி, எங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அஸ்வின் திடுதுப்புன்னு இந்த மாதிரி எமர்ஜென்சினால வெளியே போயிட்டாரு, இந்த சமயத்துல கன்கஷன் சப்ஸ்டியூட்டா யாராவது எங்களோட டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கன்கஷன் சப்ஸ்டியூட்டா அஸ்வினுக்கு பதிலா அக்சர் பட்டேலோ இல்ல யாராவது ஒரு ஸ்பின்னரை நம்ம உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லப்பா, நாங்களாம் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வேற வழி இல்ல, 4 பவுலர்ஸை வச்சும் 10 பேட்ஸ்மேன்ஸை வச்சும் தான் விளையாட வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆனா நியாயப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு அஸ்வினோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பென் ஸ்டோக்ஸ் ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.